ஒரு ஆண்டுல பல பண்டிகை நாட்களை நம்ம பார்க்கிறோம், பல விரத நாட்களை நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பாக பெண்கள் வழிபடக்கூடிய விரத நாட்கள் அப்படின்னு சில விரத நாட்கள் இருக்கு. தீர்க்க சுமங்கலி வரம் பெறணும், தன்னுடைய கணவனின் ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபடக்கூடிய அந்த விரத நாட்கள்ல ஒரு முக்கியமான விரதம் தான் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரத நாள். இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பல பெயர்கள் உண்டு. சாவித்திரி விரதம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லி கூட கௌரி விரதம், கௌரி நோன்பு, இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு வகையான பெயர் சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த காரடையான் நோன்புக்கு காரணமான அந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சத்தியவான் சாவித்திரியினுடைய வரலாறு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வரலாறு தான். மன்னனாக வாழ்ந்த சத்தியவானினுடைய ஆட்சியில இறைவனுடைய சோதனை, ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சோதனை காலம் அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த சோதனை காலத்தை இறைவன் தனக்கு தந்த அமைதியா இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு சத்தியவானும் சாவித்திரியும் கானகத்துல வந்து வாழ்கிறார்கள். அப்படி காட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது அன்றைக்கு சத்தியவானினுடைய ஆயுளுக்கு முடிவான நாள். அது வந்து சாவித்திரி தேவியினுடைய விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவள் அம்பிகையை பூஜை செய்து கொண்டிருக்கின்ற காலம். ஆனாலும் அன்றைக்குத்தான் அந்த மரண நிகழ்வு அப்படிங்கிறது ஏதோ அவர் சத்தியவானுக்கு மனசுல ஏதோ தோணுது. என்னமோ இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் தன்னுடைய வேலைகளை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். மனைவியோடு கானகத்தில் வசித்து கொண்டு இருக்கிறவர் பூஜை செய்யணும்னா எப்படி பூஜை செய்ய முடியும்? ஏற்கனவே சாவித்திரிக்கு இந்த பூஜை செய்ய சொல்லி அந்த பூஜையை காட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்து, காட்டுல என்ன கிடைக்குதோ அதை வச்சு அம்பிகையை பூஜித்து கொண்டு இருக்கிறாள். ஏன்னா அம்பிகை தான் சர்வ மங்கள ரூபிணி அப்படின்னு பெயர் பெற்றவள், நித்திய சுமங்கலி. அதனால அவளை பூஜித்தால்தான் அந்த சுமங்கலி வரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால அம்பாளை பூஜை செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படி பூஜை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த வேளையிலே பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டு வழக்கமா காட்டுக்கு போகின்ற போது என்னென்ன பணிகள் இருக்கோ அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த காலன் என்ற பெயர் படைத்த யமன் இருக்கிறார் பாருங்க, ஒரு வினாடி கூட யாருக்காகவும் எதற்காகவும் தாமதிக்க மாட்டார். அதனால்தான் அவருக்கு பெயர் காலன் அப்படின்னு பெயர். வழக்கமா எல்லா உயிர்களையும் எப்படி எடுத்துக்கொண்டு செல்லுவாரோ அப்படி சத்தியவானின் உயிரை பற்றி செல்லுகிற வேலையில தான் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடைபெறுகிறது. இவள் அம்பிகையை பூஜித்து 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 அந்த பூஜையினுடைய பலனினால் யார் கண்ணுக்கும் தெரியாத யமதர்மராஜா சாவித்திரியினுடைய கண்களுக்கு மட்டும் தெரிந்துவிட்டார். தன் கணவனின் உயிரை பறித்து கொண்டு போவதை கண்முன்னாடி பார்த்து கொண்டு எப்படி ஒரு மனைவியினால இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப சாவித்திரி என்ன பண்ணார்? அந்த யமனை பின்தொடர்ந்தே செல்லுகின்றார். யமனோடு பலவாறு வாதிடுகிறாள், பலவாறு போராடுகிறாள், பலவாறு கஷ்டப்படுறாள். இப்படி பேசி 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 பேசியே ஒவ்வொரு உலகத்தையும் அவளும் கடந்து செல்லுகின்றாள். கடந்து கடைசியில யமலோகத்தின் வாசல் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப உள்ள போனா திரும்பி வர முடியாது. இந்த அம்மாவும் உள்ள அழைச்சின்னு போகவும் வழி கிடையாது. அப்ப அங்க நின்று விட்டார் யமதர்மராஜா. இதுக்கு மேல வழி இல்லை அப்படின்னு நின்ன உடனே தான் அவருக்கு தெரியுது, அடடா, இந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தால் இவள் கற்பின் தன்மையினால் இந்த உலகம் வரைக்கும் இவள் என்னோடு வந்து விட்டாளே, ஆகவே இவளை நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோமே அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, அம்மா, யமலோகம் வரைக்கும் என்னோடு வாதித்து வந்தவர்கள் இதுவரை யாரும் கிடையாது. அதனால நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, உன்னை நான் மதிக்கிறேன். கணவனை தவிர புருஷனை கொடு புருஷனை கொடு புருஷனை கொடுன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற, அதற்கு எனக்கு உரிமை கிடையாது. எடுப்பதற்குத்தான் எனக்கு உரிமை இருக்குதே தவிர இதை கொடுப்பதற்கான உரிமை எனக்கு கிடையாது. காலம் முடிந்து விட்டால் அதன் பிறகு யாருக்கும் அந்த உயிரை திருப்பி தருவது அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாதுமா. கணவனை தவிர வேறு எது கேட்டாலும் நான் தருகின்றேன் அப்படின்னு வரம் கொடுத்தார். பெண்ணறிவு நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அம்மா ஒரு வரம் கேட்கிறார். அதாவது அவருடைய மாமனார் மாமியார் கண் பார்வையற்றவர்களாக காட்டிலே ரொம்ப ஏழ்மை நிலையில, அவங்களும் ராஜாதான், விதியின் வசத்தால் எல்லாரும் காட்டுல மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. அப்ப அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் அப்படின்னு முதல் வரம் கேட்டார். ததாஸ்து அப்படின்னார். அப்படியே தந்தேன்னு அர்த்தம். அப்படியே தந்தேன் அப்படின்னார். இரண்டாவது வரம் என்ன கேட்கிறார்? நாங்கள் இழந்த நாடு, நகரம், யானை, சேனை, குதிரை, எங்களுடைய படை எல்லாவற்றையும் எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கும் ததாஸ்து அப்படின்னார். அப்படியே தந்தேன் அப்படின்னார். ஏன்னா அவருக்கு உள்ள போற அவசரம். அடுத்து மூணாவதான வரத்தை கேட்கிறார். சுவாமி, நான் மகா பதிவிரதை, ஆகவே எனக்கு உத்தமமான குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். ததாஸ்து அப்படின்னுட்டு திரும்பிட்டார்.
திரும்பின உடனே சாவித்திரி தேவி பார்த்தார், சுவாமி 3 வரம் தரேன், நீங்க 2 கொடுத்துட்டு இப்படியே போறீங்களே, இது நியாயமா அப்படின்னாரு. அம்மா நான் கொடுத்ததுதாம்மா வரோம், அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது, நீ கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேனே, எனக்கு நேரமா அது, நான் உள்ள போறேன். எங்க சுவாமி கொடுத்தீங்க? 2 தானே கொடுத்தீங்க. என்ன இல்லம்மா 3 கேட்ட. என்ன கேட்ட? அப்பதான் அவருக்கு யோசனை வருது, என்ன கேட்டான்னே தெரியல. ஏன்னா அவர் உள்ள போற அவசரத்துல அவர் கேட்டதை முழுசா கவனிக்காம ததாஸ்து 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 அப்படியே தந்தேன் அப்படியே தந்தேன் அப்படியே தந்தேன்ட்டு போயிட்டார். ஆமா, மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை கிடைக்கணும், இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும், நான் மகா பதிவிரதை, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டனே, கணவனை கொடுத்தால் தானே குழந்தை பேரு உண்டாகும்னர். யம தர்மனே மாட்டிட்டார். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி யமனோடு போராடி தன் தாலி பாக்கியத்தை காப்பாற்றி சத்தியவானின் உயிரை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் அந்த இழந்த ராஜ்யத்தில் அவனை ராஜாவாக அமரச் செய்து சுமங்கலியாக இருந்து இந்த உலக மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு ஒரு அற்புதமான முன்னுதாரணமாக திகழ்ந்தவள் சாவித்திரி தேவி. அந்த சாவித்திரி தேவி நோற்ற விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரதம். உருகும் மனதால் அழைத்தோம் அம்மா, அம்பா வருவாயும் வீட்டுக்கு, சாவித்ரி நோம்பில் ஜெகதம்பா வருவாயும் வீட்டுக்கு. சரடில் பூக்கள் கட்டி பூஜை செய்து வேண்டுகிறோம். நோன்பு சரடில் பூக்கள் கட்டி பூஜை செய்து வேண்டுகிறோம். மாண்பு மிகும் எம் அம்பிகை உனது ஆசியோடதனை பூணுகிறோம். மாண்பு மிகும் எம் அம்பிகை உனது ஆசியோடதனை பூணுகிறோம். ஜெகதம்பா வருவாயும் வீட்டுக்கு, சாவித்ரி நோம்பில் ஜெகதம்பா வருவாயும் வீட்டுக்கு.
சுமங்கலி வரமருள் செய்வாய், தீரா பிணிகள் தீர்த்திடுவாய். தீர்க்க சுமங்கலி வரமருள் செய்வாய், தீரா பிணிகள் தீர்த்திடுவாய்.